அவருக்கு கௌதமுக்கு தான் வந்திருக்கு நினைக்கிறேன். லிவரில் வருது இவருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் டிசீஸ் ஆகுறாங்க அப்படிங்கக்குள்ள. ஆனால் ஒருத்தி மட்டும் டிசீஸ் ஆகலை. யாரு? வீட்டு வேலைக்காரி ரீனா, வீட்டு சமையல்காரி டிசீஸ் ஆகணும்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் உருவாகுது. கௌதம் வந்து சைட் இன்ஜினியர் தானே, உங்களுக்கு பில்டர் தானே, அழகாக அந்த கிச்சனுக்கு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி போடும் வழக்கம் போல் சப்பாத்தி மாவை எடுத்து கொட்டி அப்படியே அதில் தன்னோட யூரினை பிடிச்சி சிறுநீரை பிடிச்சி அப்படியே கையால் பிணைஞ்சிட்டு கையை அலசிட்டு தட்டி சப்பாத்தி போடுது. கிச்சன்ல உடம்போட யூரின் வந்து சிறுநீர் கழிவு தானே, இது மலம் கழிவு, வேர்வை கழிவு. யூரின் தொற்று நோயை உருவாக்கக்கூடியது. பரப்புதல் சட்டம் இருக்குல்ல, பிஎன்எஸ்ல தான் சொல்லணும். அபாயகரமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தொற்று நோயை பரப்புறதால் இது இந்த ஆக்ட். வடக்கன்ஸ் ஏற்கனவே பானிபூரி குண்டானில் மூத்திரம் ஞாபகம் இருக்கா? பெரிய தேக்ஸா இருக்குல்ல, பானிபூரி தேக்ஸா, அதில் மூத்திரம் போயிடான் வடக்கன்னு. அப்புறம் ரொட்டியை எச்சை போட்டு ஒருத்த மாட்டிருந்தான், ஒருத்த மாட்டிருந்தான். பரோட்டா போட்டுக்கிட்டே இருக்கான்ல, எச்சு துப்பிக்கிட்டே இருப்பானான் பரோட்டா. அதில் இந்த பான் பிராக் வித்து இதோட துப்பிக்கிட்டே அடிப்பானான். அது ஒரு டேஸ்ட் தின்னுறான். ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றதா எப்படி இருக்கணும் புரியலையே. குடும்பமே ஒரு பெண்ணோட யூரினால பாதிக்கப்பட்டிருக்கு.